சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். தட்டை எடுத்துகிட்டு போமா. மணக்க வெந்தய குழம்பு உருளைக்கிழங்கு வறுவலும் போட்டு அம்மா ஆசையோடு வாசுக்கிட்டே நீ டீச்சர் 7ஆம் வகுப்பு படிக்கும் வாசு தட்டி விட்டான் கோவத்தோட. என்னடா கண்ணா உனக்கு கோவம்? இன்றைக்கி சாட்டர்டே நிதானமாக உட்காந்து சாப்பிடுவேன்னு தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி கோச்சுக்கிற என்றாள் அம்மா ஆசையோடு. ஆதரவோட தலைமுடியை தடவி விட்டா. போம்மா, எனக்கு 10ஆம் வகுப்பு, எனக்கு 10வது வயசு பிறந்த நாள் போதே அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னான். இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டான் போருமா. 3 கிலோமீட்டர் நான் மட்டும் தான் நடந்து போகிறேன். அங்கே வருவா எல்லோரும் காரில் தான் வரா, பைக்கில் தான் வரா. அட்லீஸ்ட் சைக்கிளையாவது வரா. எனக்கு அது கூட கிடையாது. இந்த மாதிரி தான் அப்பா பொய் சொல்வாளா, என்னை ஏமாத்துவாளா? எனக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிறான் அப்பா. சோறு ஒன்று தான் எனக்கு குறைச்சல். போம்மா என்று கத்தி நான் அவன். கண்ணா, உன்னோட அப்பா பணம் காசு இல்லாததுனால நிறைய படிக்கலடா. அவரோட குறைஞ்ச படிப்புக்கு சாதாரண டைப்பிஸ்ட் உத்தியோகம் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நீ நன்னா படித்து முன்னுக்கு வரணுன்றதுனால தான் அவனை பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கு. அவர் உனக்கு சைக்கிள் வாங்க பணம் சேர்த்து தான் சேர்த்தார். ஆனால் ஒரு வாட்டியும் அது எப்படி என்ன கரைஞ்சி போகுது. போன மாதம் தாத்தாக்கு உடம்பு ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன் மாதம் தங்கச்சி பாப்பா வந்தது. இந்த மாதம் ஏதோ செலவில் போயிடுது. ஆனால் அப்பா கண்டிப்பாக அவனுக்கு சைக்கிள் வாங்கி தருவாடாக்கண்ணா. இப்படி தான் அப்பா மேலே கோச்சக்கூடாது. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். எனக்கும் படிப்பறிவு கிடையாது. வீட்லேயும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நானும் வேலைக்கு போகல. புரிஞ்சுக்கடா ராஜா என்றார் அவன் அம்மா. அம்மா அவன் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்துக்கலாம் அதிர்ந்து போனான். சரிம்மா இதெல்லாம் ஒரி பண்ணாதம்மா, போம்மா சாப்பாடை கொண்டா என்றான். ஆசையுடன் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு தட்டி அவன் எதிரில் வைத்தான். மெதுவாக அந்த உணவை சாப்பிட்டான். மணி இப்போ 1 மணி ஆகுது கண்ணா. அப்பா காலையிலே சாப்பிடாம அலுவலகத்துக்கு போயிட்டார். இந்த கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா லஞ்சு அவருக்கு என்றான். பார்த்தியா, இப்போ சைக்கிள் தான் நான் எவ்வளோ ஜாலியாக போவேன். 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதோட அப்பா ஆஃபீஸ் நான் போனதே கிடையாது. இப்போ தான் முதல்ல போகிறேன். தேடி வர கண்டுபிடிச்சின்னு போகணும். காலெல்லாம் நோகாதம்மா, நீயே சொல்லுமா என்றான். ஆமாம், இன்றைக்கி அப்பாவுக்கு லீவு தானே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு லீவு தானே, ஏன் ஆஃபீஸ் போயிருக்கா அப்படின்னு கேட்டோம். அது ஒன்றும் இல்லைடா கண்ணா, அவர் வந்து ஓவர் டைம் பண்ணுறார். ஓவர் டைம் பண்ணால் கொஞ்சம் பணம் அதிகமாக வரும். அந்த பணத்தை வச்சு உனக்கு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்றது தான் அவருடைய ஆசை, வேறு ஒன்றும் இல்லை என்றாள் அம்மா. காலையை சாப்பிட்டார் அப்பா என்றான் கரிசனத்தோடு. அட, இவ்வளோ கேட்க தெரிஞ்சிட்டேன் செல்லத்துக்கு. இல்லைடா கடை காத்தில் காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு போனேன். ஆனால் இதில் லஞ்சில் எல்லாம் வச்சுருக்கேன், நீ கொண்டு கொடு. சாப்பாடு கரம்பு எல்லாம் வச்சுருக்கேன். சரிம்மா, கண்டிப்பாம்மா என்றான். நடையை கட்டினான். 5 கிலோமீட்டர் அந்த குழந்தை 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை நடந்து போய் அவள் அப்பாவுடைய அலுவலகத்துக்கு போனான். அலுவலகம் நம்ம பெருசாக கட்டடமாக இருக்குன்னு நினச்சின்னு போனவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. அது ஒரு குடோன் மாதிரி இருந்தது. ஒரே இருட்டாக இருந்தது அந்த அலுவலகம். வாசலில் ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருந்தது. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தான். யார்ப்பா? எங்கள் அப்பாவுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். லஞ்ச் டைம் ஓவர்ப்பா, மறுபடியும் 3:30 மணிக்கு தான் உங்கள் அப்பா பார்க்க முடியும். நீ அப்படி அந்த பெஞ்சில் வேணால் உட்கார் என்றான் வாட்ச்மேன். சரி என்று அந்த பெஞ்சில் உட்காந்து ஜன்னல் வழியால் எட்டி பார்த்தான். உள்ள அப்பாவோட தலை கூட தெரியாதவಳು உயரத்துக்கு ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்பா தலை மேலே இருந்த அந்த ஃபேன் ஓடவே காணும். வாட்ச்மேன் ஐயா, இந்த ஃபேன் தட்டி விட்டு வாங்களேன். அது ரொம்ப நாளாக ரிப்பேர், அதெல்லாம் ஓடாது, அதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க என்றான் சாதாரணமாக. அடிக்கிற வெயில் அப்பா ஃபேன் கூட இல்லாமல் இவ்வளோ ஃபைலையும் அடிச்சுட்டுருக்காரு என்று நினைத்து கொண்டிருந்த போது அப்பா இதற்காக எழுந்து நின்றார். அவருடைய சட்டை முழுவதும் வேர்வையை நனைந்து உடம்போடு ஒட்டி கொண்டிருந்தது. பார்த்தான். என்ன வேத்து போடுறது என்னோடய அப்பாவுக்கு, ஒரு ஃபேன் கூட இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டா அப்பா வேலை பண்ணுற. எதுக்கு ஓவர் டைம் பண்ணணும் அப்பா? சாதாரணமாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு போனாலே 2 நாளாவது அப்பாவுக்கு
லீவு கிடைக்கும். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாரு எங்கள் அப்பா. என்னை நினைத்து கொண்டிருக்கும்பொழுதே அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். என்னப்பா அந்த ஃபைல்லாம் கொண்டு போய் ஆஃபீஸ் ரூமில் கொடுக்க வேண்டியதானே? அந்த ஆள் வரலீங்க என்று சொன்னார் அவருடைய அப்பா. அந்த ஆள் ஆட்டா அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதானே? அங்கெல்லாம் ஸ்பெஷலாக சொல்லணுமா என்று எரிச்சலோடு கத்தி விட்டு சென்றார் அந்த ஆள். என்ன, அப்பாவோட வேலையை விட்டு எல்லோருடைய வேலையும் அப்பா செய்யணுமா? அதுக்கு திட்டு வாங்கிக்கொண்டா? அது என்ன கன்றாவியாக இருக்குது என்று அவனுக்கு முதனாக அப்பா மீது மிகவும் பரிதாபமாக இருந்தது. அங்கேயே உட்கார்ந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அப்பாவோ என் பக்கம் கூட திரும்பவில்லை, ஜன்னல் பக்கம் கூட பார்க்கவில்லை. கண்ணும் கருத்துமாக வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தார். மணி 3:30 ஆகிவிட்டது. 1 மணிக்கெல்லாம் பசிக்காது? நம்ம நேரம் கடந்து வந்துட்டுமா? நடந்து வந்தது ரொம்ப நாள் ஆகிட்டுமா? என்னன்னு தெரியலையே, இன்னும் அப்பா சாப்பிடவே இல்லையே என்று கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான். மணி 3:30 நெருங்கியவுடன் அந்த அலுவலகத்தில் இருக்கிறவர்களோ ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து டீ குடிப்பதற்காக எதிர்கடையில் வரிசையாக போனார்கள். அப்பா அப்போதுதான் வெளியில் வந்தார். அட்ட வாசுக்குட்டி, நீ கொண்டு வந்தியா இன்னைக்கு சாப்பாடு? வழக்கமாக அம்மா கொண்டு வருவா, இல்லை நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டாளா? நீ கொண்டு வந்தியா இன்னைக்கு லீவ் அவனுக்கு என்று அவனை செல்லம் கொஞ்சினார். கட்டி பிடித்து கொண்டார். அவன் கண்களில் அருவியாக நீர் வழிந்து கொண்டிருந்தது. ஏன்டா கண் அழற என்றார். அப்பா உனக்கு 1 மணிக்கு பசிக்கலையா? எனக்கெல்லாம் அப்படிலாம் பசியெல்லாம் கிடையாது என்றார் அப்பா. அப்பா நீ உட்காந்து இடத்துக்கு நேரம் ஃபேன் சுற்றவே இல்லையே, வேத்து போல் உனக்கு அதை சரி பண்ண மாட்டாளா? ஏண்டா உங்கள் அப்பா என்ன பெரிய உயர் அதிகாரியா ஃபேனும் ஏசிலையும் உட்காந்துக்கிறதுக்கு? அதுவும் ஒரு டைப்பிஸ்ட்டு, அந்த ஃபேனு எவ்வளோ நாளாக ரிப்பேராக தான் இருக்குது, சொல்லி பார்த்தாச்சு. அது சரி பண்ணணுமோ இல்லையோ, அப்போ தான் பண்ண முடியும். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அப்போ அவங்க உடம்பெல்லாம் ஒரே வேர்த்து போய் உங்களுக்கு கஷ்டமாக இல்லை? இதெல்லாம் ஒரு கஷ்டம்டா, எல்லாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஆல் ரைட் என்றார் அப்பா. அப்பா சாப்பிடுங்கப்பா என்றார். அப்பா அவளோட டிஃபன் பாக்ஸை திறந்தார். அதுக்குள்ளேயும் அலுவலகத்துக்குள்ளேருந்து ஒருவர் எட்டி பார்த்து, முத்துசாமி இந்த ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் டீ வாங்கிட்டு டிஃபன் வாங்கிட்டு கொடுத்துருங்களேன், அப்புறம் சாப்பிடுங்க என்றார். எஸ் சார் என்றபடியே எதிரே உள்ள டீ கடைக்கு போய் டீயும் டிஃபனும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டு அப்பா சாப்பிட உட்காந்தார். இப்போது வாசுவோட கண்ணில் ஜலம் அருவியாக கொட்டின்னு இருந்தது. எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க? காலெல்லாம் வலிக்குதா? அப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி தரலேன்னு உனக்கு கஷ்டமாக இருக்கா? இந்த வாட்டி வாங்கி கொடுத்துறேன் கண்ணா, உன்னுடைய 11வது பிறந்தநாளைக்கு கண்டிப்பாக எனக்கு சைக்கிள் என்று உற்சாகப்படுத்தினார் அப்பா. அப்பா எனக்கு சைக்கிள் வேண்டாம்ப்பா, சைக்கிள் எனக்கு வேண்டாம்ப்பா, உன்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காத நான் ரொம்ப உன்னை திட்டேன்ப்பா. நேரம் வந்து பார்க்கும்பொழுது உன்னோட கஷ்டம் எவ்வளோ பெருசு இது எனக்கு புரியுதுப்பா. நான் என்ன படித்து பெரிய ஆளாகி உன்னை காலில் உட்காந்து வச்சு அழைச்சிட்டு போவேன்ப்பா, கண்டிப்பாப்பா என்று அவர் தோழி கட்டி கொண்டு அழுதான். அடா அசிடே, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுடா. என் தங்க கட்டி படித்து ஆளாகி நாளைக்கு என்னை நன்னா வச்சுக்கு போட நீ சொல்கிற இந்த ஒரு வார்த்தைக்கும் எவ்வளோ கஷ்டமான அப்பா படுவேன். பார்க்க போய் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாண்ணா. அப்பா ரொம்ப குறைவான படிப்பு படிச்சுக்க, அதனால் ரொம்ப சின்ன வேலையில் இருக்கேன், அதனால் சில அசௌகரியங்கள்லாம் இருக்குது. பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாக வந்தேன்னா உனக்கு நல்ல சௌகரியத்தோடு நிறைய பணம் காசோடு நல்ல வேலை கிடைக்குண்டக்கண்ணா என்றார். கண்டிப்பாப்பா, நான் நன்னா படித்து பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போய் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன்ப்பா. நீங்கள் அப்போ இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கே வர வேண்டாம்ப்பா என்றான் வாசு. என் தங்க கட்டிடா நீ என்றபடி சாப்பாட்டில் ஒரு வாய் அவனுக்கு ஊட்டி விட்டு அவனை அன்பாக முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டார் அவனுடைய அப்பா.